ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபி உருளைக்கிழங்கு கறி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம பொட்டுக்கடலையை கரைச்சி விடணும், இல்லை சோம்பு சேர்க்கணும், வெங்காயம் தக்காளி அரைச்சி விடணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நடுவுலையும் கட் பண்ணிக்கிறேன். ஒன்றரை தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, உப்பு போட்டு. இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துருங்க. இந்த ரெசிபிக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி விடணும், இல்லை நம்ம இதில் கடலை மாவு சேர்க்கணும், சோம்பு சேர்க்கணும், தக்காளி அரைச்சி விடணும், எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த உருளைக்கிழங்கு கறியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வதங்கணும். இந்தளவு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடுங்க. வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு கறி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் எண்டில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.